தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரையில திருவாக்கியங்கள். இங்கு இயேசு காற்றையும் கடலையும் அவர் அடக்குவதை நாம் காண்கின்றோம். அதில் 35வது வாக்கியம், அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அப்போ இரவு நேரத்தில், அந்த மாலை நேரத்தில் தெய்வம் என்ன செய்கின்றார்? சீடர்களை பார்த்து, இந்த கரையிலிருந்து நாம் அக்கறைக்கு செல்வோம். அப்படி என்றால் மாலை நேரம் விவிலிய பாஷையில் நாம் பார்க்கின்றோம். இரவு நேரங்கள், இதோ தீமையின் நேரங்கள், அட்டுழியங்கள் நேரங்கள், பல பாவத்தை நேரங்கள் என்றெல்லாம் சொல்வது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி என்றால் அந்த பாவத்தின் நேரங்களில் தெய்வம் என்ன செய்கின்றார்? இந்த கரையிலிருந்து நீ அக்கறைக்கு நீ செல்ல வேண்டும் சொல்லும் பொழுது, வாழ்வின் பயணத்தில் இதோ நான் கூட இருக்கின்றேன், நீ வா, இதை கடந்து நீ செல்ல வேண்டும். அப்போ என்னை கடந்து பொழுது நீ போ, இது மாலை நேரம் ஆகிவிட்டது, நீ போ என்று என்னை அனுப்புவதல்ல, மாறாக என்று வா என்று சொல்லிக்கொண்டு நம்மையும் கூட்டிக் கொண்டு போகிற தெய்வம்தான். இந்த சம்பவத்தில் பார்க்கின்றோம். இங்கு இயேசு செல்கின்றார், படகு செல்கின்றது, நடுக்கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அங்கு இயேசு அங்கு உறங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் கொந்தளிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் சீடர்கள் பயந்தார்கள். ஆனால் சீடருக்கு ஆபத்து எது வந்ததா? இல்லை. இயேசு படகில் இருந்த காரணத்தினால் கடலில் கொந்தளிப்பு வராமல் அல்ல, கொந்தளிப்பு வந்தது. ஆனால் இயேசுவுக்கோ சீடர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்ததா? எந்த ஆபத்து வரவில்லை. காரணம், தெய்வம் கூட இருக்கின்றார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவோடு அந்த மாலை வேளையில், அந்த இரவு, அந்த பாவச்சூழலில் நாம் கடந்து போகிற சமயத்தில் பல சோதனைகளோ, பல தோல்விகளோ, பல தடைகளோ, பல பிரச்சனைகளோ, பல விதமான ஏமாற்றத்தின் மத்தியில் நாம் கடந்து செல்கின்ற பொழுது ஒன்று மட்டும் நாம் ஞாபகம் வச்சா போதும், என் தெய்வம் அந்த ஏமாற்றத்தில் என்னோடு பயணிக்கின்றார். என் தெய்வம் அந்த தோல்விகளில் என்னோடு பயணம் செய்கின்றார். என் தெய்வம் என்னுடைய தடைகளில் என்னோடு பயணம் செய்கிறார். ஆகவே ஒருபோதும் நான் நிலம் பதிய மாட்டேன். ஒருபோதும் என் உடலுக்கோ என் உள்ளத்துக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராது. தெய்வம் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த ஒரு உணர்வு, போத்தியம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த வார்த்தை நாம் எடுத்து சொல்கிறது. ஆக தெய்வம் சொல்ல வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் தான் கூட இருக்கின்றனே, நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சீடர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? ஏசுன வார்த்தை, எடா நீ ஏன் பயந்து கொண்டிருக்கின்றாய்? நான் தான் கூட இருக்கின்றேன். பண்பாந்தர்களே, கடல் மேல் நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருள் சூழல், அந்த அனுபவம் நாம் கடந்து வருகிற சமயத்தில் தெய்வம் நம்முடன் தான் பயணிக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு என்றுமே இருந்தாலே போதும். மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என் வாழ்க்கையின் போராட்டத்தில் இதோ நான் மட்டுமே தான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கின்றது. என்னுடன் யாருமே இல்லையே, இக்கட்டான சூழலில் யாருமே என்னுடன் இல்லையே, இந்த தடைமிக்க நேரத்தில் யாரும் இல்லையே என்ற எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ என்னுடன் இருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு நிலையிலும் நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த உணர்வு எனக்கு இப்போது தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.